வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து நம்ம வீட்டில் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடித்தமான டிஷ்ஷு. பசங்க வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறையாவும் பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதை செய்கிறதுக்கு இது என்னென்னா வெஜ் ரோலுன்னு சொல்லலாம், இல்லை பராத்தா ரோலுன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஃப்ராங்கீஸுன்னு சொல்லலாம், என்ன பேர் வச்சோனாலும் சொல்லலாம். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான வெஜ் ரெசிபி நம்ம செஞ்சு தரோம். ஓகேங்களா? இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சப்பாத்திஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். இல்லை உள்ள ஃபில் பண்ணுறதுக்கான ஃபில்லிங் மட்டும்தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு, நீங்கள் பட்டர் வேணுனாலும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு கேபேஜ் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேபேஜ் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 சப்பாத்தி பண்ண போகிறேன்றதுனால இந்த குவான்டிட்டி எனக்கு போதும். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு கேபேஜ் போட்டிருக்கேன். நீட்டு வாக்கில் கட் பண்ண கேரட், 2 கேரட் நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் கீழே உள்ள ஆனியன்ஸையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கும்ல, அந்த ஆனியன் லீவ்ஸு அதையும் நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக சாட்டே பண்ணிவிடுங்க. லைட்டாக வறுத்துட்டு இதில் வெறும் பெப்பர் சால்ட் போட்டுக்கிட்டாலும் போதும். கொஞ்சமாக அரோமாக்காக நான் கரம் மசாலா கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் போல் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பரு, சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப குக் பண்ண விடாதீங்க. ஒரு 80% குக் ஆனால் போதும். அப்போ தான் அந்த சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ அது மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துப்போங்க. இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. ரோல் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து கோதுமை மாவில் தான் நான் சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தியை வந்து ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு லேயரில் லைட்டாக மயனீஸ் தடவிக்கிறேங்க. மயனீஸ் வந்து நான் வீட்லேயே பண்ணது. பால், பெப்பர், கார்லிக்கு, சால்ட்டு போட்டு பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சியெல்லாம் இல்லை, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஆயில் நிறைய போடாததால் இது வந்து லிக்விடாக தான் இருக்கும். அது போட்டுட்டு அதுக்கு மேலேயே நம்ம வச்சுருக்க அந்த ஃபில்லிங்கை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தின் லேயராகவே கொடுங்க. இல்லை நீங்கள் வேணும்னா கூட கொஞ்சம் திக்காக கூட நிறைய கூட வைக்கலாம் குவான்டிட்டி. தின் லேயர் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி கல்லை வச்சு அதை சூடு பண்ணிட்டு இந்த ரோல் பண்ணதை கொஞ்சம் அது மேலே வச்சோன்னா எதுக்காகனா அந்த ரோல் பண்ணியிருக்கோம்ல அதை பிரிஞ்சு வரும். அது பிரியாமல் வர்றதுக்காக நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாம் பாண்ட் ஆகும். இந்த சப்பாத்தி இந்த உள்ள மயனீஸு வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்ந்து பாண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஃபில்லிங் வந்து உதிர்ந்து வராது. அதுக்காக நான் சப்பாத்தி கல்லை போட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சோ இல்லை மயனீஸோ வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான க்ரன்ச்சியான வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.